இன்னைக்கு நம்ம சமையல்ல தலைக்கறி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகாய் தூள், இது நான் வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் எப்படியோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது கறி நல்லா வேகிறதுக்காக. ரொம்பவும் சேர்க்காதீங்க, மீடியமா சேர்த்துக்கோங்க, அதுவே போதும் தண்ணி. ஏன்னா வேக வச்சா கறியில இருந்து தண்ணி வரும். கொஞ்சம் லைட்டா முழுகிற அளவுக்கு இருந்தா போதும், ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க. இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். விசில் போட்டுருங்க. 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணுங்க. 4 விசில் வந்தும் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு விசில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் இது வெந்துடக்கூடாது, ஏன்னா கடாயில போட்டு வறுக்கும் போது ரொம்ப தூளாயிடும் கறி. அதனால மீடியமான பக்குவத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். பட்டை, இலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கறி எடுத்து சேர்த்துக்கலாம்.
கறி எடுத்து சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த கிரேவி எல்லாம் மேலே தெரிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி எல்லாம் வத்தி நல்லா முறுமுறுன்னு ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வத்த ஆரம்பிக்குது. இது ஒரு 15ல இருந்து 20 மினிட்ஸ்க்குள்ள நல்லா சுக்காவா ஆயிடும். இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. தலைக்கறி ஃப்ரை கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சூப்பரான தலைக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.